16 ஆண்டுகள் போராட்டம். நரிக்குறவர் மக்களுக்கு பிறப்பு சான்றிதழ் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி வழங்கினார். பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட அம்பான் நகர பகுதியில் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பிறப்பு சான்று, சாதி சான்று உள்ளிட்ட ஆவணங்களை பெறுவதற்கு பல ஆண்டுகளாக போராடினர். நரிக்குறவர்கள் என்பதால் இவர்கள் ஊர் விட்டு ஊர் அடிக்கடி மாறி செல்வதால் குறிப்பிட்ட இடத்தில் வசிப்பதற்குரிய ஆவணங்கள் இல்லாததால் பல்வேறு சான்றிதழ் பெறுவதில் சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பூந்தமல்லி அம்மான் நகர் பகுதியில் உள்ள நரிக்குறவர்களில் 9 பேருக்கு கடந்த 16 ஆண்டுகளாக பிறப்பு சான்று கேட்டு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பிறப்பு சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மனு அனுப்பி அந்த மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் 3 நாட்களுக்குள் விரைந்து நடவடிக்கை எடுத்து பிறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் என பூந்தமல்லி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பூந்தமல்லி வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து பூந்தமல்லி நகராட்சி அதிகாரிகள் 9 நரிக்குறவர் மக்களுக்கு பிறப்பு சான்றிதழ் தயார் செய்த சான்றிதழ்களை நரிக்குறவர் மக்களுக்கு செப்டம்பர் 12ஆம் தேதி பூந்தமல்லியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமை தாங்கினார். நகர செயலாளர் GR திருமலை, துணைத் தலைவர் ஸ்ரீதர், நகராட்சி அதிகாரிகள் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து 9 நரிக்குறவர்களுக்கு பிறப்பு சான்றிதழை எம்எல்ஏ வழங்கினார். 16 ஆண்டு கால போராட்டத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி மூலம் பலன் கிடைத்த மகிழ்ச்சியில் எம்எல்ஏ, நகரமன்ற தலைவர், நகர செயலாளர் மற்றும் அதிகாரிகளுக்கு பாசிமணி மாலையை அணிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதுபோல இன்னைக்கு ஒரு புதியதாக நரிக்குறவர்கள் 5 பேருக்கு சான்றிதழ் வழங்குகிறார். இதுவரைக்கும் நரிக்குறவர் மக்களுக்கு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படவில்லை. அவர்கள் எங்கே பிறந்தார்கள், எங்கே மதிக்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரியாத 9 பேருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிபாரிசின் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் அதை முனைப்போடு எடுத்து நீதிமன்ற உத்தரவோடு இந்த பிறப்பு சான்றிதழை வழங்க இருக்கிறார்கள். மிக மிக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு துணை முதலமைச்சர் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய முயற்சி வெற்றி பெற அதற்காக பாடுபட்ட அதிகாரிகளை பாராட்டி அதற்கு இந்த முகாமை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த அரசு அதிகாரிகள், இந்த பகுதியுடைய நகரமன்ற உறுப்பினர்கள், தலைவர், துணைத் தலைவர், நகர செயலாளர், வட்டங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து மக்கள் பணி நமக்கு சிறக்க வருங்காலத்தில் தேர்தல் காலங்களில் நம்மெல்லாம் ஆதரிக்க இந்த மக்கள் எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பு நன்றி குறிப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். நகரகழக செயலாளர்களுக்கு முத்துமாலை அணிவிக்கிறார்கள். நகரமன்ற தலைவர்களுக்கும் முத்துமாலை அணிவிக்கிறார்கள். சைலு இங்க பாருங்க. தம்பி இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்படியே பார்த்தாது சாமி நன்றி சொல்ல போறாங்க. அது யாருன்னு தெரியல.
அண்ணா கையிடாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.